இப்ப சிஎஸ்கே பாத்தீங்கன்னா, தலையோட ஃபர்ஸ்ட் டே பிராக்டிஸ் செஷனோட வீடியோஸ பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோஸ்ல தல எப்படி ஆடியிருக்காரு அண்ட் அவரோட என்ட்ரிய தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இந்த வீடியோ ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா, ஒரு எமோஷனல் பேக்கிரவுண்ட் மியூசிக்கோட தான் பாத்தீங்கன்னா, இந்த வீடியோ ஃபுல்லாவே ரன் ஆகுது. அண்ட் இந்த வீடியோ பார்க்கறது மூலியமா எல்லா தல தோனி ஃபேன்ஸுக்குமே பாத்தீங்கன்னா, ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல தரும் அப்படின்றது எங்களோட கருத்து. தோனி சிஎஸ்கேவோட பஸ்ல ஏறி பாத்தீங்கன்னா, சேப்பாக்கு போற வழியிலேயே நெறைய ஃபேன்ஸ் தோனி தோனி அப்படின்னு கத்துனாங்க. அவங்கள நோக்கி பாத்தீங்கன்னா மகேந்திர சிங் தோனி கை காட்டினாரு. தோனி அவரோட பேட் எடுத்துட்டு பாத்தீங்கன்னா சேப்பாக் கிரவுண்ட்குள்ள என்ட்ரி ஆறாரு அண்ட் பேட கட்டி ஹெல்மெட்ட போடும் போது பாத்தீங்கன்னா ரீசெண்டா சிஎஸ்கே ரிலீஸ் பண்ண மகேந்திர சிங் போட்டோவோட பிஹைண்ட் த சீன் பாத்தீங்கன்னா நம்மளால பார்க்க முடிஞ்சது. ரொம்பவே ஐகானிக்கா இருந்தது அப்படின்னு சொல்லி ஆகணும். தோனி நெட்ஸ்குள்ள என்டர் ஆறாரு. அப்புறம் சைடாம் போலர் பாத்தீங்கன்னா தோனியை பார்த்து ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீலோட பாத்தீங்கன்னா அவரோட ஹார்ட்ல பாத்தீங்கன்னா அவரோட கையை வைக்கிறாரு. அது மாதிரி தான் எல்லா சிஎஸ்கே அண்ட் தோனி ஃபேன்ஸுமே பண்ணுவோம் தோனியை பார்க்கும்போது. அண்ட் தோனி பாத்தீங்கன்னா அவரோட ஃபர்ஸ்ட் பால்ல லீவ் பண்ணாரு. செகண்ட் பால்ல இருந்து பாத்தீங்கன்னா டிஃபென்சிவ் டிரைவ்ஸ் பாத்தீங்கன்னா ஆட ஆரம்பிக்கிறாரு. ஃபிளிக்ஸும் பாத்தீங்கன்னா நம்மளால பார்க்க முடிஞ்சது. தோனி அடிக்கிற எந்த சிக்ஸஸ் வீடியோவுமே பாத்தீங்கன்னா சிஎஸ்கே நிர்வாகம் ரிலீஸ் பண்ணல இது வரைக்கும். அப்புறம் ஸ்பின்னர்ஸ் ஆடுறதுக்காக பாத்தீங்கன்னா மகேந்திர சிங் தோனி அவர்கள் கேப் போட்டு ஆடினாரு. அது வந்து பார்க்கவே ரொம்பவே நல்லா இருந்தது. லாங் ஹேரோட கேப் போட்டு ஆடுறது ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீலே தந்தது. அண்ட் நம்மளால விண்டேஜ் தோனியை பாத்தீங்கன்னா பார்க்க முடிஞ்சது. ரொம்பவே நல்லா ஆடினாரு. ரொம்பவே நல்லா மிடில் பண்ணாரு அப்படின்னு சொல்லி ஆகணும். நம்ம தல தோனி லுக்ஸ் ஆல் குட் ஃபார் ஐபிஎல் 2024 அப்படின்னு சொல்லி ஆகணும். ஒரே ஒரு குறை தான் இந்த வீடியோல. தோனி ஆடுற எந்த அட்டாக்கிங் ஷாட்ஸுமே பாத்தீங்கன்னா இந்த வீடியோல பாத்தீங்கன்னா இன்சர்ட் பண்ணல. அது ஒரு வருத்தக்குரிய விஷயமா இருந்தாலுமே ரிமைனிங் பார்ட் ஆஃப் த வீடியோ பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி ஆகணும். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி தமிழ் அப்டேட்ஸ் பிளஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா.